உய்வித்த குருவே வாழ்க! இன்றைய சிந்தனைக்கு நமது குரு ஆசான் வேதாத்திரி மகரிஷி சூட்சமமாக எழுந்தருளி இந்த சிந்தனையை நடத்தி கொடுத்து அதன் பலன் முழுவதும் கிடைக்க அருள்வாராக. இறையருளும் குரு அருளும் துணை புரியட்டும். இன்றைய நாள் மிகவும் ஒரு இனிமையான நன்னாள். ஆன்மீகத்தில் தன்னை உயர்த்திக் கொள்வதற்காக ஆர்வமுடன் இணைந்துள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் இனிய மாலை வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, நம் அனைவருக்கும் இந்த ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ள யாழ் அறிவுத்திருக்கோயில் நிர்வாகத்தினருக்கும், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் இனிய மாலை வணக்கங்களுடன் இந்த சிந்தனைக்குள்ள நம்ம செல்ல இருக்கிறோம். அருள் பேராற்றலின் அன்பு குரல் பகுதி 10 வந்தாச்சு. நம்ம இந்த பகுதியில மரிசி அந்த கவிக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு, அறிவு விரிவடைந்தால் அன்பும் கருணையும் ஓங்கும். இததான் நம்மளுக்கு இந்த கவியோடைய தலைப்பா கொடுத்திருக்காங்க. நம்ம எப்பயும் சொல்ற மாதிரி இந்த கவியும் அவ்வளவு கருத்துக்களை தாங்கியதாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த சில வாரங்களாகவே நம்ம இறை உணர்வு இப்படியெல்லாம் இந்த கவியில நமக்கு வந்துட்டு இருக்கு. அருள் பேராற்றலின் அன்பு குரல் அப்படின்னு சொல்லும்போது, அந்த அருள் பேராற்றல்ன்ற போதேவும் இறைவெளியுடைய குரல் தான். அப்ப இதெல்லாம் நான் கட்டாயம் கேட்கணுமா? தெரிஞ்சுக்கணுமா? அப்படின்லாம் கூட நமக்கு சில நேரங்கள்ல தோணும். இது அவசியம் தானா? ஏன்னா நம்ம மனவளக்கலைக்குள்ள அதிகமானவர்களின் நோக்கம் ஏன் வந்தோம் அப்படின்னா, இறையை உணர்வதற்காக வந்தோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ இங்க வந்த பிறகு வேணா அதற்கான முயற்சிகள நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஆனா அதிகமானவர்களுடைய பதில் என்னவாக இருக்கும்னா, உடல் நலத்திற்கும், மன வளத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கும் மட்டுமே தான் உள்ளது. இன்றைய நாள் பொழுது எனக்கு சிறப்பாக செல்லணும். அதற்கு தேவையான பொருட்செல்வம் வேணும். என் மனம் கொஞ்சம் எல்லாத்தையும் ஏத்துக்கிற பக்குவம் வேணும். அவ்வளவுதான் நம்ம அளவுல சிந்தனை செய்றோம். ஆனா குரு இது பத்தாதுப்பா. உன் பிறவியின் நோக்கமே இறையை உணர்றது தான். நீ நெனச்சிட்டு இருக்கிற மாதிரி அ உன்னுடைய வாழ்க்கை இல்ல அப்படின்றத சொல்லி தான் நமக்கு இவ்வளவு விஷயங்கள சொல்றாரு. அப்ப இதெல்லாம் நான் செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேள்விக்கு பதில் தான் இந்த கவியுடைய தலைப்பு. அறிவு விரிவடைந்தால் அன்பும் கருணையும் ஓங்கும். அப்ப இதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த நிறைவு, அமைதின்றது எப்படி வெளிப்படும் அப்படின்றது தான். நம்ம ஒரு நம்மளுக்கு செ பயிற்சி செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமேவும். அது மனவளக்குலக்குள்ள வந்ததிலிருந்து நாம தவம் பயிற்சி செய்றோம். மகரிஷி சொன்ன அகத்தாய்வு பயிற்சிகளையும், பிரம்ம ஞானத்தை உணர்வதற்காக பயிற்சிகளையும் தான் செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் நம்ம சரியா தான் செய்றோமா? செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்பும் கருணையும் தான் கிடைக்கும். அப்ப கொஸ்டினையும் குடுத்துட்டாங்க, ஆன்ஸரையும் குடுத்துட்டாரு மகரிஷி. இப்ப நம்ம சில நேரங்கள்ல பாடசாலைகள்ல கணக்கு பாடம்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது, அ ஆன்ஸர் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேள்வி இருக்குது, கணக்கு கேள்வி. அதுல ஆன்ஸர் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே எப்படினாலும் அந்த கணக்க செயல்முறைப்படுத்தி அந்த ஆன்ஸர கொண்டு வந்துருவோம். இது மாரி நம்மளுக்கு நடந்திருக்கும். ஆன்ஸர் கிடைக்காதது வரைக்கும் தான் நம்ம போன வழிமுறைகள் சரியா? தவறா? அப்படின்னு சொல்ட்டு நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு ஐயம் இருந்து கொண்டே இருக்கும்.
அப்ப நீங்க இதுலருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு ஆன்ஸர் என்னன்னா, அன்பும் கருணையும். அப்ப அன்பும் கருணையும் இருக்குன்னா, எதெல்லாம் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத போராட்டங்கள். யார பார்த்தாலும் அவங்க கருத்தும், என் கருத்தும் எனக்கு என்ன வேறுபாடு இல்ல. எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற நிலை ஏற்படும். அந்த போராட்டங்கள் இல்ல அப்படின்னு சொன்னா, போட்டி இல்ல, பகை இல்ல, பொறாமை இல்ல. அப்ப சினமும் இல்ல. இல்லையா? அப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன ஆகும்னா, இயல்பாகவே அன்பு ஊற்றெடுக்கும் அப்படின்றாரு. எது இருக்காதுன்னா, பகை, பிணக்கு, போர், பொறாமை, சினம். இன்னும் சொல்லணும்னா 6 தீய குணங்களும் இருக்காது. 5 பழி செயல்களும் இருக்காது. நம்மளுடைய செயல்ல. எல்லாருக்கும் இருக்குமா? நமக்கு மத்தவங்க செய்வாங்களான்லாம் இல்ல. நம்மள யாராச்சும் துன்பப்படுத்தினா கூட, அவங்க கிட்ட நமக்கு எப்படி இருக்கும்னா, அன்பும், கருணையும் தான் இருக்கும். இப்ப உங்களுக்கே உங்கள பார்த்து எல்லாரும் அன்பு, கருணை செய்வாங்க அப்படின்னு கிடையாது. நம்மள பார்த்து யாரும் அன்பு, கருணை காட்டுவாங்கன்னு கிடையாது. அன்பு, கருணை காட்டாதவங்க கூட, இல்ல நம்மள எதிரியாக நினைத்தவர்கள் கிட்ட கூட, நம்ம எப்படி நடந்துக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பும், கருணையுமாக நடந்துக்குவோம். இத சாதாரண நிலையில யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு தோணும். அப்ப ஆன்ஸர் இது. அதை எது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு விரிவடைய வேண்டும். அததான் இன்றைய சிந்தனையில நம்ம விளக்கமாக பார்க்க இருக்கோம். அப்படி அறிவு விரிவடைய வேண்டும் என்றால், நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஏட்டுக்கல்விய சொல்லல மகரிஷி. உனக்குள்ளாக இருக்கிற நான் யார்? நம்ம எல்லாரும் அதிகமான நேரத்துல இன்னும் சொல்லணும்னா, அகத்தாய்வு 2ஆம் நிலையில வரக்கூடிய நான் யார் என்ற தத்துவத்தை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வதற்கு வரைக்குமேவும், நாம யாருன்னு கேட்டா நம்ம பேரையும், நம்ம பிறந்த ஊரையும், நம்மளுடைய அம்மா, அப்பாவை மட்டும் சொல்லிக்கொண்டு, நம்ம உடலையே தான் நாம அனைவருமே என்ன நெனச்சுட்டு இருந்தோம்னா, நான் அப்படின்றத நெனச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அத சார்ந்து தான் எல்லா இயக்கங்களுமே இருக்கு. இந்த முரண்பாடுகள் எல்லாம் எங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நான் முயற்சி எடுக்கும்போது, அந்த நிலையிலேயும் அறிவு மயங்கிய நிலையில், புலன் மயக்கத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எல்லா முரண்பாடுகளும் ஏற்படுகிறது. அங்க அமைதி வி இல்லாம போகுது. அப்ப அந்த புலன் மயக்கம் அப்படின்றது ஏன் இருக்குதுன்னா, அங்க அறிவு என்ன செய்யல? விரிவடையவில்லை. அறிவு இல்ல அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த அறிவு எப்படி இருக்குன்னா, குறுகிய நிலையில இருக்கிறது. அப்ப அங்க நான் யார் என்ற தத்துவத்த கேட்கும்போது, அங்கேயும் மகரிஷி ஆன்ஸர் குடுத்துட்டாங்க. இனிமேலு நம்ம என்ன செய்யணும்னா, அந்த கொஸ்டினுக்கும், ஆன்ஸருக்கும் இடைப்பட்ட அந்த செயல்முறைகளை நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா உணர்வு பூர்வமாக தான் உணரணும். நம்ம. குரு நமக்கு என்ன உதவி பண்ணியிருக்காருன்னா, ஆன்ஸர குடுத்து உதவி பண்ணியிருக்காரு. அப்ப அறிவு தான் நான் அப்படின்றத உணர்ந்தம்போது, அடுத்த நிலை என்ன வரும்னா, அந்த அறிவே தான் தெய்வமாகவும் இருக்கிறது அப்படின்றத நம்மளால உணர முடியும். நம்மகிட்ட இருக்கும்போது அது சிற்றறிவாக இருக்கிறது, குறுகிய நிலையில. அந்த சிற்றறிவே தெய்வமாக இருக்கிறது அப்படின்றத உணர்ந்து கொள்ளும் பொழுது, அதுதான் அறிவு விரிவடைந்து, அது தெய்வமாக நிற்கிறது. அறிவே தெய்வம் என்று. இத உணர்ந்து கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, மாரிசென் சில கவிகள்லயுமே சொல்லியிருக்கிறது காந்த தத்துவம். காந்தத்த உணராம இறைநிலைய உணர முடியாது அப்படின்றாங்க. அப்ப சாதாரணமா நம்ம என்னன்னா, நம்ப யாரோட எல்லாம் இணக்க உறவு வச்சிருக்கோம், இல்ல முரண்பாடான கருத்து இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த அளவுக்கு மட்டும் தான் நம்மளுடைய அறிவு செயலுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இப்ப ஒரு குழந்தையா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, அந்த குழந்தை யார் அளவுன்னா, அம்மாவ அளவுக்கு தான் அதுக்கு தெரியும். அடுத்து அப்பாவ தெரியும். அடுத்து குடும்ப அங்கத்தினர்கள தெரியும். அந்த குழந்தை வீட்லயே இருந்துச்சுன்னா, இத தாண்டி அதுக்கு வேற எந்த சிந்தனையுமே வராது. அம்மா, அப்பா அவங்க என்ன சொல்லி தராங்களோ, அவங்க என்ன பண்றாங்களோ, அது மட்டும் தான் அதுக்கு தெரியும். அடுத்த நிலையில அது கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து பாடசாலைக்கு போகும்போது, அங்க அவங்களுடைய ஆசிரியர்கள், கூட படிக்கிற மாணவர்கள், அவங்க நண்பர்கள், அவங்களுடைய அறிவுக்கு விரியும்.
இப்ப இது கூட விரிந்த நிலை. ஆனா இல்ல, இதுவும் குறுகிய நிலைதான். இப்படியே நீங்க என்னதான் உலக அறிவை பெற்றுக்கொண்டே இருந்தாலும், உலக அறிவியலையும் வேற என்ன சொல்லி தராங்க? இதே இதுதான். புலன் சம்பந்தமானது தான். இவங்க கூட போட்டி போட்டு நீ ஆளா வரணும். அவங்கள யாரையும் நீ என்ன செஞ்சிடக்கூடாது, மேலேறி வரக்கூடாதுன்னு ஒரு பொறாமைகளையும், குடும்ப அளவுல இருக்கிறது அடுத்து சமுதாய அளவுக்கு விரிவடைந்து கொண்டிருக்கு. இதனால் தான் போர் எல்லாமே ஏற்படுவதற்குரிய காரணங்கள். அப்ப அங்கேயும் நம்ம உலக அளவுல நம்ம அறிவை வளர்த்துக் கொண்டாலும், இந்த நாட்டுல என்ன நடக்குது? அந்த நாட்டுல என்ன நடக்குது? அங்க இருக்கிற பொருளாதார நிலை என்ன இருக்குது? அங்க இருக்க அ ச ச தட்பவெப்ப சூழ்நிலை என்ன இருக்கு? அங்க என்ன ஒரு இயற்கை சீற்றம் நடந்தது? இதை பற்றிய அறிவுகள் இருந்தாலும், அது என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுகிய எல்லை உடைய அறிவுதான். அப்ப எதுதான் அறிவு விரிவடையுது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க மகரிஷி என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த காந்தம் அப்படின்றத உணரும் பொழுது, இந்த பேரியக்க மண்டலம் முழுவதையும் பாருங்க அப்படின்றார். அப்ப இந்த மகரிஷி சொன்ன இந்த கருத்த எங்களுக்கு அ ஆசிரியர்கள் எப்படி கத்துக் குடுத்தாங்க? எனக்கு கத்துக் குடுத்த அந்த உலகநாதன் ஐயான்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "எப்பயாச்சும் நீங்க வானத்த நல்லா நிமிர்ந்து பார்த்திருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா, அவ்வளவு கோள்கள், நட்சத்திரங்கள் இருக்கிறது. பகல்ல பார்த்தோம்னா, நமக்கு சூரியன் மட்டும் தான் தெரியும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில தான் தெரியும். அதுக்கடுத்து நீங்க பகல்ல நிமிர்ந்து பார்த்தோம் என்றால், நம்மனால அந்த சூரிய ஒளியின் காரணமாக வானத்தில எதுவும் தெரியாது. மேகங்கள் வேணா தெரியும். ஆனா, அதே இது இரவு நேரத்தில பார்க்கும்போது, அவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கிற மாரி அப்படியே வானம் முழுவதும் அப்படியே இரைந்து கிடக்கிறது. அப்படியே அது ஒவ்வொரு டாட் டாட்டா, புள்ளி புள்ளியா இருக்குது. ஏன் அது எல்லாமே ஆனா சின்ன சின்னதா தெரியிற மாதிரி இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்னா, நமக்கும் அதுக்கும் அவ்வளவு தூரம் இருக்குது. டிஸ்டன்ஸ். இப்ப இதெல்லாம் நமக்கு சொல்லிட்டாங்க. விஞ்ஞானத்திலே சொல்ட்டாங்க. ஆமா, இவ்வளவு கோடி மைல்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம பஞ்சபூத நவகிரக தவத்திலயுமே சொல்றோம். சனிய பார்த்தீங்கன்னா 88 கோடி மைலுக்கு அப்பால் உள்ளதுன்றாங்க. 88 கோடி. அப்ப நீங்க எத எடுத்தாலும், ஆமா ரொம்ப தூரத்துல இருக்குது அப்படின்னு அறிவியல்ல சொல்ட்டாங்க. அப்ப அறிவியல்ல சொல்லிட்டா நம்ம என்ன செய்வோம்னா, மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே நம்பிருவோம். அதுதான் இப்ப நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய தவறு. இதுதான் அறிவு குறுகிய நிலை. இப்ப அப்படி சொன்னாங்கன்னா, திரும்ப ஆராய்ச்சி எடுத்து பார்க்கணும். ஒரு மலை இருக்குது. அந்த மலை பக்கத்துல போய் நின்னு பார்த்தோம்னா, அது பெருசா இருக்குது. அதே தான் தூரத்துல நின்னு பார்க்கும்போது, அதனுடைய அம் அந்த அ இது சைஸ் பார்த்தீங்கன்னா, வேற மாதிரி தெரியுது. அப்ப ஆமா, நம்மளுடைய தூரம் டிஸ்டன்ஸ் அதிகமாக, அந்த உருவத்துல மாற்றம் இருக்கிறது அப்படின்றத புலன்படணும். இப்ப ஒரு பொருளையேவும் தூரத்துல இருந்து பார்த்தா, இப்ப மாடியில இருந்து இன்னொரு பொருள் ஒரு காரவே பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் சின்னதா இருக்கும். அதுவே ஒரு 20, 25 மாடி கட்டிடம் மேல இருந்து கீழ பார்த்தோம்னா, அந்த காரெல்லாம் சின்னதா தெரியும். அதே கார பக்கத்துல வந்து பார்த்தோம்னா, அதோடைய சைஸ் வேறையா இருக்கும். அப்ப நம்ம எவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தோம்னா, அது அந்த நட்சத்திரங்களும், கோள்களும் சின்னதாக இருக்கும். ஏன்னா, பூமியே நமக்கு வந்து பார்க்கும்போது தட்டையா இருக்கிற மாரி தான் இருக்கு. அப்புறம் தான் விஞ்ஞானம் சொன்னாங்க, "இல்ல அது வந்து உருண்டையா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னைக்கு இருக்க காலநிலையில நம்ம என்ன செயற்கைக்கோள்கள் எல்லாம் அனுப்பி அந்த பூமியவேவும் பந்து வடிவத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபோட்டோலாம் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இதே மாதிரி தான் எவ்ளோ பெரிய கோள்களும், நட்சத்திரங்களும் இருக்கு. ஆனா நம்ம இங்க இருந்து அங்க பார்க்கும்போது எல்லாம் சின்ன சின்னதா இருக்குது. அப்ப கோடான கோடி நட்சத்திரங்கள் எண்ண முடியல அந்த அளவுக்கு. அவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குது. அப்ப எல்லாமே என்ன செஞ்சு கொண்டே இருக்கிறது என்றால், இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இயங்கிக் கொண்டே இருக்குதுன்னா, எல்லாமே சுழற்சியில தான் இருக்குது. இப்ப சூரியன் என்ன செய்யுது? சுழற்சியில இருக்கு. அதுக்கு தான் இரவும், பகல் வருது. நம்ம பூமி என்ன செய்யுது? அதுவும் சுழற்சியில இருக்கு. அதனால தான் தட்பவெப்ப சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கு. ஒரு நாள் வெயில் அடிக்குது, ஒரு நாள் மழை பெய்யுது, ஒரு நாள் காத்தடிக்குது. அப்ப இந்த சுழற்சிகள் இருக்குதுன்றதையும் இப்ப நம்ம உணர்ந்தாச்சு. அப்ப எல்லாமே சுழன்று கொண்டு இருக்கிறதுன்னா, அப்ப எல்லாமே எப்படி இருக்கிறது? இயக்கத்தில் இருக்கிறது. அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒண்ணு இயங்கிக் கொண்டிருந்தால், ஒண்ணு இயங்காம இருக்கு. அப்பனா தான் இயங்குது, இயங்கலைன்னு சொல்ல முடியும். இல்லையா? அப்ப இயங்காமலும் ஒன்று இருக்கிறது. அப்ப இத தெரிஞ்சுக்கிறப்ப,
பேரியக்க மண்டலம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாவே, இப்ப அந்த சூரியன் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுல இடையில இடையில சின்ன சின்னதா தெரியுதுன்னா, இடையில ஒரு மத்த எல்லா இடத்துலயும் எப்படி இருக்குன்னா, பிளாங்க்கா இருக்குது. இரவுல பார்க்கும்போது எல்லாம் இன்னும் அமாவாசை தினங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது, ஒரு பெரிய இரு இ கருமை நிறத்துல அங்கங்க புள்ளி புள்ளியா இருக்கு. அப்ப இந்த பேரியக்க மண்டலம் முழுவதிலேயும் இயக்க மண்டலம் ஒண்ணு, அப்புறம் இயங்காமல் இருப்பு நிலை. இயங்காமல் இருக்கிறத வந்து இருப்பு மண்டலம் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அப்படியே இருக்குது. இதுல என்னன்னா, அந்த இயங்காமல் இருக்கிறது தான் இயங்குறத விட அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வீட்ல உதாரணத்துக்கு சொன்னா கொஞ்சம் நமக்கு விளங்கும்னு நெனைக்கிறேன். ஒரு பாத்திரம் இருக்கு. அதுல நம்ம ஏதோ ஒரு அ சாம்பாரோ ஏதோ ஒண்ணு நம்ம வந்து செய்றோம். அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது, அந்த சாம்பார் எல்லாம் அந்த அடுப்புல செஞ்ச பிறகு, அத இன்னொரு பாத்திரத்துல ஊத்தி வைக்கும்போது, என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பாருடைய அளவு கொள்ளளவை அந்த பாத்திரம் தாங்க வேண்டும் என்றால், இந்த சாம்பாருடைய கொள்ளளவு அளவ விட, இந்த பாத்திரத்தினுடைய கொள்ளளவு அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான், இந்த சாம்பார் முழுவதுமாக அந்த பாத்திரத்துல போய் சேரும். அது மாதிரி இந்த இயக்க நிலைகள் எல்லாம் இருப்பு நிலையில தான் இருக்குது. அப்ப அந்த இயக்க நிலை, இயக்க மண்டலத்தை தாங்கக்கூடிய இருப்பு மண்டலம் எப்படி இருக்கின்றது என்றால், அத விட பெருசா இருக்கு. அது பெருசா மட்டும் இல்லைன்னு சொல்றாரு மகரிஷி. அது என்னது அழுத்திக் கொண்டிருக்கிறது. அழுத்து என்ற உந்தாற்றல். அப்ப அந்த உந்தாற்றல் வரும்பொழுது, விண்ணென்ற முதல் பூதம் ஏற்படுகிறது. அதிலிருந்து வரக்கூடிய விரிவலைகள் அது ஏன்னா அதுவும் என்ன செய்ய ஆரம்பிக்குதுன்னா, சுத்த ஆரம்பிக்குது. அப்ப அதிலிருந்த விரிவலைகளின் காரணமாக, அடுத்து வரக்கூடிய மத்த பூதங்களும் வர ஆரம்பிக்கிறது. அப்ப அ அ இது எல்லாமே சுழற்சியில இருக்கும் பொழுது, ஒண்ணு சுழல ஆரம்பிச்சுன்னா, அதுக்கு நடுவுல ஒரு மைய ஈர்ப்பு ஆற்றல் உருவாகிறது. அப்ப அந்த ஈர்ப்பு ஆற்றலும் உருவாகும் பொழுது, அங்க என்ன செய்ய ஆரம்பிக்குதுன்னா, அந்த நடுவுல அததான் நம்ம வந்து என்ன செய்யறாங்கன்னா, மைய ஈர்ப்பு ஆற்றல்ன்னு சொல்லும்போது, ஒவ்வொரு கோள்களுக்கும் இருக்குது. பஞ்சபூதங்களுக்கும் இருக்குது. இப்படியே கணக்கு பண்ணி பார்த்துட்டே வந்தீங்கன்னா, அதுல எங்க இருக்கு உயிரினம்னு வரும்போது, மனிதனிடத்தில் கருமையமும் இருக்கிறது. அந்த நடு சென்டர். அது எப்படி இருக்குது? மைய ஈர்ப்பு மையம் மண்டலமாக, அந்த இடத்துல இயக்கமற்று அந்த அழுத்தம் அதிகமாகும் பொழுது அப்ப இந்த காந்த தத்துவத்தின் காரணமாக, அதாவது இந்த பேரியக்க மண்டலத்திலயும் காந்தம் வெளியேறிக் கொண்டே இருக்கு. ஏன்னா எல்லாம் சுழற்சியில இருக்குது. அங்க அழுத்தம் இருக்குது. அப்ப உள்ள இருக்கிற சிறைப்பட்ட இறை துகள்கள், அந்த அலைகள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்குதுன்னா, வெளிய வருது. அதுக்கும் ஆனா எப்படி இருக்குதுன்னா, ஒரு ஆற்றலோட இருக்கிறது. இங்க அழுத்த ஆற்றல் இருக்குது. அங்க விலக்கு ஆற்றல் வருது. அப்ப இததான் காந்தம் அப்படின்னு சொல்றாரு மகரிஷி. இந்த காந்தம் இததான் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் இருக்கும்போது, இங்க வான்காந்தம்ன்றது இருக்குது. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா கோள்கள் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வானத்துல பார்த்தா, அவ்வளவு கோடான கோடி கோள்கள், நட்சத்திரங்களும் இருக்குது. அதுல இருந்து எல்லாம் என்ன செஞ்சுட்டே இருக்குன்னா, காந்தம் வந்துட்டே இருக்கு. இதே மாரி அண்டத்தில் உள்ளதை எங்க கவனிக்கலாம்? பிண்டத்திலும் கவனிக்கலாம். அதே மாரி நம்ம உடம்புக்குள்ள எப்படி அங்க கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கோ, இங்க கோடான கோடி செல்கள் இருக்கிறது. ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு கருமையம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு செல்ல இருந்தும் காந்தம் உருவாகிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு செல்லுலயும் கோடிக்கணக்கான உயிர் இருக்குது. அந்த விண்ணுன்ற ஃபர்ஸ்ட் இதுதான் நமக்கு எப்படி இருக்குது? உயிராக இருக்கிறது. அந்த உயிர் எல்லா இடத்துலயும் இருக்குது. அப்ப எல்லா இடத்துல இருந்தும் என்ன வரும்? காந்தம் வரும். இததான் ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்றோம். இப்ப என்ன ஒண்ணுன்னா, இந்த நம்மளுக்கு முன்னாடி இருந்த நம்முடைய முன்னோர்கள், நம்ம அம்மா, அப்பாவா இருக்கட்டும், இல்ல நமது தாத்தா, பாட்டிய பார்த்திருந்தீங்கன்னா, தாத்தா, பாட்டியா இருக்கட்டும், அவங்க கிட்ட போய் இந்த சூரியன் இப்படிதான் இருந்துச்சா? இந்த நிலா இப்படிதான் இருந்துச்சான்னு கேட்டா, ஏன்னா நம்மளால கட்டாயம் வானத்த பார்க்கிறப்ப சூரியனையும், நிலாவையும் பார்க்கலாம். அப்படி கேட்டோம்னா, அவங்க ஆமான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா?
ஆனா இன்னைக்கு ஆமான்னு சொன்ன அந்த தாத்தா, பாட்டி பக்கத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க கிளம்பியிருப்பாங்க இந்த பூமிய விட்டு. இல்லையா? அப்படியே அப்புறம் நம்ம அம்மா, அப்பா. அப்புறம் நம்ம ஒரு நாளு இந்த உலகத்த விட்டு கிளம்பிர்றோம். ஆனா இந்த நம்ம பார்த்துட்டு இருந்த அந்த சூரியனும், நிலாவும் அப்படியே இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, மகரிஷி அந்த பேரியக்க மண்டலத்துல இருக்கிற வான்காந்தம் அங்கேயும் செயல் இருக்கு. ஆனா இங்க இருக்கிற இந்த ஜீவகாந்தத்தால அந்த வான்காந்தத்துடைய அழுத்தத்த தாங்க முடியலையாம். ஏன்னா எப்படி இங்க இந்த அழுத்தம் அப்படி அதத்தான் சொல்றேன் மகரிஷி. காந்தம்ன்றத உணர்ந்துக்கோ. அப்ப நீ உணர்ந்து கொண்டேனால் போதும். அப்ப உனக்கு அடுத்த உன் உன் உடல்நிலைய தாண்டி வெளிய வந்துட்டேனாவே அங்க வான்காந்தம் இருக்குது. உன் சமீபத்தில் உனக்கு அருகில் பக்கத்திலேயே அந்த வான்காந்தம் நம்மள உரசிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த ஜீவகாந்தத்துல அந்த தாக்கத்த தர முடியல. அப்ப என்ன ஆகுது அப்டின்னா, தாங்க முடியாம அந்த உயிர் என்ன தாங்குற அளவுக்கு இருக்கும்போது அது இன்பமாகவும், தாங்க முடியலைன்னா துன்பமாகவும், ஒரு காலகட்டத்தில் இந்த பூமிய விட்டே இந்த உயிர் பிரிஞ்சு போற அளவுக்கு ஏன்னா பூமியில இந்த உடல் அளவுல இருந்துச்சுன்னா தான் ஜீவகாந்தம். உடல விட்டு வெளிய வந்துட்டா அது வான்காந்தத்துல மிதக்க ஆரம்பிச்சுருது. இந்த உடல் என்ன செஞ்சுரும்? அழிஞ்சிரும். பஞ்சபூதங்களும் அழிஞ்சிரும். அப்படிதான் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாரும் அழிஞ்சுட்டாங்க. அதே மாரி நம்மளுக்கும் ஒரு நாள் நடக்க போகுது. இந்த காந்த தத்துவத்த உணர்ந்தால் தானே எல்லாருக்கும் நமக்கு தெரியும். நான் பிறந்த எல்லாரும் இந்த உலகத்த விட்டு கிளம்ப தான் செய்யணும்னு. ஆனா எல்லாரும் எதற்காக போராடிக் கொண்டு இருக்கிறார்கள் என்றால், நிரந்தரமாக இந்த உலகத்தில் இருந்து விட மாட்டோமா? இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போய்க்கிட்டே இருக்கோம்? நோய தாங்க முடியாமன்றத விட, இந்த நோய் வந்து என்னைய வந்து இந்த உடல விட்டு உயிர் பிரிஞ்சிடக்கூடாதுன்றது. இல்லையா? கொரோனா காலத்துல எல்லாம் எல்லாரும் பயந்தது அதுக்கு தானே. இப்பயும் என்னென்னமோ சொல்றாங்க. வித்தியாசமான அந்த காய்ச்சல் வருது, இந்த காய்ச்சல் வருது. பயந்துட்டாங்க. ஏன் பயந்துட்டாங்க? உடல விட்டு உயிர் பிரிஞ்சிருமோன்னு. எதுக்கு பயப்படணும்? அதுதான் நடக்கிறது. அதுதான் இயல்பு. அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதே கிடையாது நம்ம. நம்ம பக்கத்திலேயே என்ன செய்றாங்க? ஒரு உடல விட்டு ஒரு உயிர் பிரிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அது எனக்கு நடக்காது அப்படின்ற ஒரு மாயை. அங்க தான் அறிவு குறுகிய நிலையில இருக்குது. அதனால தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஆஹா! கிடைக்கிற எல்லாத்தையும் நானு அனுபவிச்சுட்டே இருக்க முடியும். அதுக்கு நெறைய இப்போ ஆராய்ச்சிகள் அதெல்லாம் தான் விஞ்ஞானத்துல நடந்துட்டு இருக்கு. அப்படி நடந்து எதுவும் இயற்கை தான இத மஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மீறி நீங்க அறிவை விரிவடைத்து விட்டீர்கள் என்றால் அந்த சித்தர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, அதையும் தாண்டி மரணமில்லா பெருவாழ்வு வாழணும்னா அறிவு விரிஞ்சாதான். மத்தபடி புலன் மயக்கத்தில் இருந்து கொண்டு, நம்ம விஞ்ஞான துணை கொண்டு போராடினால் அது கிடைக்காது. இந்த அன்பும், கருணையும் விரிந்து அன்பும், கருணைன்னு வந்துருச்சுன்னா, அது வந்து எப்படி இருக்காது? சுயநலமாக இருக்காது. ஓ! இவ்வளவு இயக்கத்துல நான் என்னது ஒரு சின்ன புள்ளி. என்னுடைய வாழ்நாள் மிக சொற்பமானது. அந்த சூரியனும், பூமியும் அது பாட்டு எவ்வளோ காலம் இருந்துகிட்டு இருக்கு. நான் என் வாழ்க்கையில மிக சொற்பமானது. இதில் இதே துன்பத்தை அடைவதற்காகவா இதே நான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன்? அப்படின்றத உணர ஆரம்பிப்போம். இப்ப இறைய உணர்ந்தா தான் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளால உணர முடியுமா? முடியாதுலாம் தெரியாது. இப்ப ஆன்ஸர்ல இருந்து செயல்முறைக்கு போகும்போது, அன்பும், கருணையும் நீங்க வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தால் சொல்லியாச்சு மாரி ஆன்ஸர். இறைய உணர்ந்தா அன்பும், கருணையும் வரும். இப்ப அன்பும், கருணையோடயே நம்ம இருந்தா, இறையை உணர்ந்து விடலாம். ரிவர்ஸ்ல போயி. அட்லீஸ்ட் அதுக்காக தான் இந்த அருட்பேராற்றலின் அன்பு குரல்லாம் எழுதுறாரு. ஏன்னா, அவரு வந்து அதுக்குன்னு நேரத்த ஒதுக்குனாரு. அவருடைய வாழ்க்கையில அவர் வந்து அவருடைய சூழ்நிலைகள் என்னதான் மாறுபட்டாலும், காலையில அவர் கவனிக்கக்கூடிய வியாபாரமாக இருக்கட்டும், பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சாலும், இரவு நேரத்தில் இறையைப் பற்றிய சிந்தனை எப்பொழுதும் என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும்ன்றாரு. அதாவது இரவுல ஆராய்ச்சி முழுமையா. அதுக்காக பகல்ல மறந்திருப்பாரானா, அதுவும் இல்ல. ஆனா நம்ம சிந்தனையெல்லாம் பாருங்க, அதுக்குன்னு நேரம் ஒதுக்குறோமா? அப்படி நேரம் ஒதுக்குனா நம்மனாலயும் இறைய உணர முடியும். ஆனா நம்ம இருக்க காலகட்டத்துல அவங்கவங்க பிரச்சனை சரி பண்றதே சரியா இருக்குது. கரண்ட் பில் கெட்டவா, எங்க என்ன யார எப்படி படிக்க வைக்கிறது, எப்படி என் பொருளாதாரத்த உயர்த்தது, இத தாண்டி ஒரு சிந்தனையும் நமக்கு ஓட மாட்டுது. ஐயோ! மனவளை கொலைக்கு கூப்பிட்டாங்களே மன்றத்துக்கு, அங்க போய் தவம் பண்ணணுமே அவ்வளோதான்.
தவம் வருமான்னு கேட்டா, அங்க போய் உக்காந்தாலும் இதே பிரச்சனை தான். நாளைக்கு என்ன செய்யணும்? நாள கழிச்சு என்ன செய்யணும்? இதுக்கு முன்னாடி நாள் என்ன செஞ்சோம்? இறைய பற்றி ஆமாய்யா. இது வாழ்த்துங்கன்னு சொல்லும்போது, என்னைய யாராச்சும் இறை உணர்ந்து கொள்வதற்காக என்னைய வாழ்த்துங்கள்ன்னு நம்ம கேட்டுருக்கோமா? என்னைய வாழ்த்துங்க எல்லாரும் தவ முடிவுல நான் எனக்கு இறை உணர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. நம்ம கேட்கிறதெல்லாம் எனக்கு வந்து பிறந்த நாளு, நான் ஒரு இன்டர்வியூக்கு போறேன். அது சரியா நடக்கணும். நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போறேன். உடல் நலம் சரியாகணும். அப்படின்னு தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப எப்படி இருக்கும்? புலன் மயக்கத்திலேயே தான் இருக்கும். யாராச்சும் ஒருத்தவங்க கேட்டுருக்காங்களா? நான் இறைய உணர்வதற்கு என்னை தினமும் தவத்துல வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி. இல்லையா? அப்ப நம்ம இன்னும் அப்படி எப்படிதான் இருக்கோம்னா, மயக்கத்துல தான் இருக்கோம். அந்த மயக்கத்திலிருந்து தெளிய வைக்கிறதுக்கு தான். அப்ப பொது நலத்தோட, அன்பும் கருணையோட என்ன செய்ய முடியுதோ அத செய்து கொண்டே இருந்தால் இறையை நம்மனால் உணர முடியும். இத உணர்த்துறதுக்கு தான் இந்த கவியல எழுதியிருக்காங்க. இந்த கவி மிக சிறப்பா இருக்குது. ஆனா, அதான் இதுல மகரிஷி என்ன சொல்றாங்க அப்டின்னா, நீ அத உணரணும்னா, அதுக்கு எத தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, அ உயி உயிர்னா என்ன? அதாவது உயிர்ன்னு சொல்றதுக்கு முன்னாடி மனம். மனம்னு சொல்ட்டீங்கன்னாவே அது காந்தம் தான் இல்லையா? அந்த உயிரோடைய படக்க நிலையா வரக்கூடிய காந்தம். அப்ப மனம் இல்லாட்டினா காந்தம் 2ம் ஒண்ணு தான். வார்த்தை வேணா கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. அத பத்தி நம்ம நல்லா தெரிய ஆரம்பிச்சுக்கணும். ஏன்னா, என் மனம் எப்படி இயங்குது அப்படின்றத ஒரு தெரிய ஆரம்பிக்கணும். மகரிஷி நெறைய விளக்கங்கள் குடுத்திருக்காங்க. அந்த விளக்கங்களையும், அந்த தத்துவங்களையும் எடுத்துக்கொண்டு, அதை நான் எவ்வளவு உணர்வுபூர்வமாக பெற முடியும் அப்படின்னு, ஏதோ நமக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்துலனாலும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளணும். அப்புறம் உயிர்னா என்னன்றத அந்த மனத தொட்டோம்னா, அடுத்து எங்க கேள்வி வந்துரும்னா, உயிர பற்றி வந்துருமா? உயிர பற்றி தெரிஞ்சுச்சுன்னா, இறைநிலையுடைய தெளிவு கிடைக்க ஆரம்பிக்குமா? அப்படி கிடைச்சிருச்சுனாவே ஒரு அமைதியும், நிறைவும் ஏற்படும். அப்ப தானா அன்பும், கருணையும், இன்பமும் அப்படியே ஊற்றெடுக்குன்றாரு. அன்பு அப்படின்னு சொல்லும்போது, அங்க நம்ம நெனைக்கிற அன்பெல்லாம் கிடையாது. நமக்கு கோவமே வரக்கூடாது. அதுதான் அன்பு. யாரு என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு தெரிஞ்சத அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சரி, அதுதான் சரி. இத பண்ணா தான் கதை அப்படின்னு இல்ல. அவங்க ஒரு தவறே செய்தால் கூட அதுக்கு நமக்கு கோவம் வரக்கூடாது. அவங்க தெரியாமலே ஏதாச்சும் ஒண்ண ஏதோ பண்ணிட்டாங்க அப்டின்னா, அதுக்கும் கோவம் வரக்கூடாது. நமக்கு எல்லாத்துக்கும் கோவம் வந்துச்சுனாவே அங்க அன்பு இல்லைன்னு தான் அர்த்தம். சும்மா வேணா நம்ம சொல்லிக்கலாம். அன்பா இருக்கேன் அப்டின்னு சொல்ட்டு. அப்ப நம்ம வாழ்க்கை துணைக்கிட்டயோ, இல்ல நமது குழந்தைகள் கிட்டயோ, நம்மலாம் அன்பா இருக்கோமான்னு கேட்டா, கோவப்படாம இருந்தா தான். அப்ப அவங்களே நம்ம என்ன செஞ்சுக்கணும்? தெரிஞ்சுக்கணும். மகரிஷியே சொல்லியிருக்காங்க. சினம் தவிர்த்தல் பயிற்சியில நம்ம நெருக்கமானவர்கள் பேரே வாழ்க்கை துணை தான். அப்ப எங்க இருக்கு அன்பு? ஆனா வெளிய சும்மா சொல்லிக்கிறோம். நாங்க ரொம்ப அன்பான குடும்பம் அப்படின்னு. அப்ப இந்த விளக்கத்தை தெரிந்து கொண்டு, வீட்ல இருந்து அட்லீஸ்ட் அந்த அன்புன்ற நிலைய வந்து உருவாக்க வேண்டும். கருணை அப்படின்னு சொல்லும்போது, யாரும் கேட்கணும்னே நினைக்கவே வேண்டியதில்ல. அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கிறது? உதவி பண்ணிட்டே இருக்கிறது. இத செஞ்சேன்னா அவங்க கிட்ட இருந்து இன்னொரு ஒரு பிரதிபலன் கிடைக்குமா? அப்படின்றலாம் இல்லாம. இந்த 2யும் அன்பும், கருணைன்னு சொல்லி தனியா டாபிக்கே மாரிசி குடுத்துருக்காங்க. எடுத்து நம்ம புத்தகத்த எடுத்து பார்க்கணும். பிரம்மஞானத்துல வந்து வரும். பிரம்மஞானம் இதுல. அப்ப அது மாதிரி நம்மனால வெளிய போக முடியலைன்னா, அட்லீஸ்ட் நம்மளுடைய குளோஸா நம்மகிட்ட இருக்கவங்க, நம்மளுடைய வாழ்க்கை துணை, நம்ம குழந்தைகள், நம்மளுடைய உற்றார், உறவினர்கள், அவங்க கிட்டனாலும் அன்பு கருணையாக இருக்கலாமா? ஏமாளின்னு நெனைச்சுருவாங்க அப்டின்னா, அங்க தான் இந்த காந்த தத்துவத்த புரிஞ்சிருச்சுன்னா, யாரு ஏமாளின்னு நமக்கு தெரியும். அந்த நிலையில தான் இந்த கவிதைய சொல்லியிருக்காங்க. அந்த கவிய ஒரு வட்ட வாசிச்சிரலாம். "பேரியக்க மண்டலத்தில் பெரிய பெரும் கோள்கள், பிறப்பு, இறப்பு இடை மனிதன், பிற உயிர் அனைத்தும் சீரியக்க ஆற்றல் காந்த சிறப்பென உணர்ந்தால்" என்ன சொல்றாங்க? பேரியக்க மண்டலத்தில் பெரிய பெருங்கோள்கள் எல்லாமே இருக்கு. அடுத்து பிறப்பு, இறப்பிடை மனிதன் பிற உயிரினத்தும். எல்லா உயிரினமும் தான். நம்ம மட்டும் தான் கிடையாது. இப்ப ஒரு செடியாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், எல்லா உயிரினம் தான். பிறப்பு, இறப்பு இடை.
இது எல்லாருக்குமே உண்டு. இந்த உலகத்துல பிறந்த எல்லா உயிரினங்களுக்கும். மனிதன் பிற உயிர் அனைத்தும் சீரியக்க ஆற்றல் காந்த சிறப்பு என உணர்ந்தால், அந்த காந்தம் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? இன்பம் துன்பத்த உணர்ந்து, அப்புறம் தாங்க முடியாத நிலையில போகும்போது, அது என்னவாயிடுது? மரணத்தை நோக்கி சென்றுது. பிறப்பா வந்ததும் அந்த காந்த சேர்க்கை தான். அப்புறம் காந்தம் எல்லாம் பிரிஞ்சு போயிருச்சுன்னா, அதுதான் இறப்பு. இவ்வளவுதான் வாழ்க்கை. பிறக்கிறதும், இறக்கிறதும் வாழ்க்கை தான் அப்படின்றாரு. அடுத்து என்ன அப்படி சொல்றாங்கன்னா, செத்து போகவே பிறந்து வாழும் மாந்தர் வாழ்வில். இல்லையா? பிறந்ததே எதற்காக தானாமா? செத்து போகிறதுக்கு தானா. செத்து போகவே பிறந்து வாழும் மாந்தர் வாழ்வில் போர் விளைக்க காரணமாம் தான் தனது என்னும் பொருள், புகழ், செல்வாக்கு, புலன்மயக்கம். அந்த மாரி வாழக்கூடிய அதாவது சாகுறதுக்காகவே பிறக்கிற வாழ்க்கையில அவன் என்ன செய்றான்னா, அதாவது அந்த போராட்டம் நமக்கு ஏற்படுது. போர் அப்படின்னு சொல்லும்போது போராட்டம். விலைக்கு காரணமாம். என்ன போராட்டம் வருதுன்னா, தான் தனது என்ற தன்முனைப்பு என்னும் அதன் மூலமாக என்ன கிடைக்குது? பொருள், புகழ், செல்வாக்கு, புலன்மயக்கம், வாழ்வில் வேரளிக்கும். வாழ்க்கையவே அது அழிச்சிருமா? நீ எதுக்கு பிறந்தேன்றதே புரிஞ்சுக்காம, வாழ்வில் வேரளிக்கும் அருகுணங்கள் 5 பழி செயல்கள் இந்த 5 பழி செயல்கள் எப்ப விளையாதுன்னா, அதாவது நீ செத்து போகவே பிறந்து வாழ்ற வாழ்க்கையில, உனக்கு போராட்டத்தினால அந்த தான் தனதுன்ற போராட்டத்தினால, பொருள், புகழ், செல்வாக்கு, புலன்மயக்கத்தின் காரணமாக வாழ்வையே வேரளிக்கக்கூடிய அந்த அருகுணமும், 5 பழி செயல்களும் விளைவிக்காம இருக்கணும்னா, 5 பழி செயல்கள் விளையாது நட்பு, அன்பு, கருணை இவை ஓங்கும். எதை உணர்ந்தால்? அந்த காந்த சிறப்பென உணர்ந்தால். சீரியக்க ஆற்றல் காந்த சிறப்பென உணர்ந்தால், நம்ம வாழ்க்கையுடைய வேரை அளிக்கக்கூடிய 6 தீய குணங்களும், பஞ்ச மகா பாதகங்களும் ஏற்படாமல், அன்பும், கருணை இவை ஓங்கும் அப்படின்றார். எதுனா அந்த அறிவ விரிவடைய செய்யணும். நீங்க புலனளவிலே இருந்தா மத்தவங்க நம்மள பார்த்தா அப்படித்தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்க எல்லை கட்டிக்கிட்டு குறுகிய அறிவில இருக்காங்க. நம்ம அறிவு விரிந்தவங்களுக்கு தான் தெரியும். அவங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் பாவம் வாழ்க்கையோடைய வேரை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. என்ன ஒண்ணுன்னா நம்ம அவங்க கிட்ட சொல்ல மாட்டோம். அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொன்னா அதையும் தாங்கக்கூடியது தான் அன்பும் கருணையும். ஆமா, அப்படியா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வாழ்வின் நோக்கத்தை நோக்கி நடந்து போய்க் கொண்டு இருக்கிறேன். அப்படின்ற தெளிவு கிடைக்கிறது. அப்படி எப்படி தெளிவு கிடைக்கும்னா, அறிவு விரிந்தால் மட்டுமே தெளிவு கிடைக்கும். இந்த நிலையில இந்த கவிதைய நம்ம மீண்டும், மீண்டும் சிந்தனை செய்து, நம்ம தேவையில்லாம வச்சிட்டு இருக்கிற போட்டி, பொறாமையெல்லாம் விட்டுட்டு, அன்பும், கருணையும் ஓங்கி வாழ்வில் நிறைவும், மகிழ்ச்சியும், வெற்றியும் பெற்று சிறப்பாக வாழ்வோம். அதற்கு இறையருளும், குருவருளும் துணை புரியட்டும். இந்த அரிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்திக் கொடுத்துள்ள யாழ் அருவி திருக்கோயில் நிர்வாகத்தினருக்கும், இந்த சிந்தனைக்கு இவ்வளவு நேரம் செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து மெய் அன்பர்களுக்கும், அறிஞர் பெருமக்களுக்கும் நன்றிகளையும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம்.